This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students and homemakers. More details, send your name and qualification to 9994104160. இப்ப நாத்துக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கடந்த நமது சூரியனுக்கு பிறகு பூமிக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரம் பிராக்சிமா சென்டூரி. வெறும் 4.2 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு காலத்தில் அமைதியானது என நம்பப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் அதன் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அது பல புதிர்கள் மற்றும் இருண்ட ரகசியங்களை தன்னகத்தே மறைத்து வைத்திருப்பதை வெளிப்படுத்தியுள்ளன. ஏன் நம்மால் பிராக்சிமா சென்டூரியை தொட முடியாது? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பிராக்சிமா சென்டரி பூமியில் இருந்து சுமார் 4.24 ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. நமது மிக வேகமான விண்கலமான வாயேஜர் 1 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்த போதிலும் இந்த தூரத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே அடைந்துள்ளது. தற்போதைய ரசாயன ராக்கெட்டுகளின் ஆற்றல் இதற்கு போதுமானதல்ல. இக்காரணங்களால் பிராக்சிமா சென்டூரியை அடைவது தற்போது சாத்தியமற்றதாக உள்ளது. பிராக்சிமா சென்டரி ஆல்பா சென்டரி அமைப்பின் ஒரு அங்கம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதன் ரகசியங்கள் அதன் கிரகங்களில் இருந்து தொடங்குகின்றன. பிராக்சிமா பி உயிரினங்கள் வாழக்கூடிய மண்டலத்தில் இருக்கும் இந்த கிரகம் அதன் நட்சத்திரத்திலிருந்து வரும் கதிர்வீச்சு தாக்குதல்களால் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. பிராக்சிமா சி இது ஒரு சூப்பர் எர்த். இது பிராக்சிமா சென்டூரியை ஒரு நீண்ட 5.2 வருட சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது. சில ஆய்வுகள் இதன் இருப்பை உறுதிப்படுத்தினாலும் சில விஞ்ஞானிகள் தரவுகளில் ஏற்பட்ட பிழைகளால் இது ஒரு மறைவான கிரகம் என்று சந்தேகிக்கின்றனர். பிராக்சிமா டி இந்த கிரகம்தான் இந்த அமைப்பின் சமீபத்திய மர்மம். இது வெறும் ஒரு பூமி நிறையில் 1/4 பகுதி மட்டுமே உள்ளது. இது வெறும் 5 நாட்களில் அதன் நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருகிறது. இவ்வளவு குறைந்த நிறை கொண்ட ஒரு கிரகம் எப்படி உருவாகி இருக்க முடியும் என்பது விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய புதிர். 2020ஆம் ஆண்டில் பிரேக் த்ரோப் லிஸ்டன் திட்டம் பிராக்சிமா சென்டூரியில் இருந்து வந்ததாக கருதப்பட்ட ஒரு மர்மமான வானொலி சமிக்ஞையை கண்டறிந்தது. இதுதான் இந்த அமைப்பின் மிகப்பெரிய ரகசியம். இந்த சமிக்ஞை ஒரு வேற்று கிரக நாகரிகத்தில் இருந்து வந்திருக்கலாம் என்ற பரவலான உற்சாகத்தை உருவாக்கியது. ஆனால் பல மாத ஆய்வுகளுக்கு பிறகு விஞ்ஞானிகள் அந்த சமிக்ஞை ஒரு செயற்கைக்கோள் அல்லது பூமியில் இருந்து வந்த வேறு ஏதோ ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட இடையூறு என்பதை தெளிவுபடுத்தினர். பிராக்சிமா சென்டோரி அதன் சிவப்புக்குள்ள நட்சத்திரம் என்ற அமைதியான தோற்றத்திற்கு பின்னால் ஒரு கொடூரமான ரகசியத்தை மறைத்து வைத்துள்ளது. அதுதான் அதன் அடிக்கடி ஏற்படும் வன்முறை வெடிப்புகள். நமது சூரியனில் வெடிப்புகள் ஏற்பட்டால் அது சில நிமிடங்களில் அடங்கிவிடும். ஆனால் பிராக்சிமா சென்டோரி வெடிப்புகள் பல நாட்கள் நீடிக்கும். இந்த வெடிப்புகள் நமது சூரியனின் எக்ஸ் கதிர் வெளியீட்டை விட பல 100 மடங்கு அதிகமாக இருக்கும். பிராக்சிமா சென்டோரி ஒரு நட்சத்திரம் மற்றும் கிரகங்கள் கொண்ட அமைப்பு மட்டுமல்ல. அதன் மர்மமான அம்சங்களில் ஒன்று அதை சுற்றியுள்ள தூச்சி மற்றும் பாறை துண்டுகளின் வளையங்கள். அல்மா தொலைநோக்கி பிராக்சிமா சுற்றி ஒரு குளிர்ச்சியான தூசி வளையத்தை கண்டறிந்தது. இது நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கேப்பர் பெல்ட் போல் இருக்கலாம். இந்த வளையத்தில் உள்ள பொருட்கள் சுமார் -230 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ளன. பிராக்சிமா சென்டரி பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் நமது விண்வெளி ஆய்வுக்கும் வேற்று கிரக உயிரினங்களை தேடுவதற்கும் இது ஒரு தனித்துவமான இலக்கு. ஆனால் அதன் 2 ரகசியங்கள் நமக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றன. அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தின் வன்முறை, அதன் கிரகங்கள் மற்றும் அதன் கடந்த காலத்தை நாம் புரிந்து கொள்ள இன்னும் பல மர்மங்கள் காத்திருக்கின்றன. நமது அறிவியல் ஆய்வுகள் தொடர்ந்தால் பிராக்சிமா சென்டூரியின் அனைத்து மர்மங்களும் ஒரு நாள் நிச்சயம் வெளிச்சத்திற்கு வரும்.